வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீ மினி இட்லி சாம்பார். ஹோட்டல் போனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது இட்லியும் சாம்பாரும் தான். ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நாம் வீட்டில் மினி இட்லியும் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் 4 பேர் நிறைய இட்லிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அளவு சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இது 100 கிராம் அளவுள்ள ஒரு டம்ளர். இதில் தான் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அளந்து எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 100 கிராம். சாம்பாரோட டேஸ்ட் நல்லா வர்றதுக்காக 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊறினா தான் சீக்கிரமாக வெந்துடும். அதற்குள்ளே காய்கறிகளை கட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் 8 துண்டுகள், கேரட் 1, அதை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கணும். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கணும். தக்காளி பழம் 2, 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 4 பற்கள் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். நல்ல வாசனைக்காக 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதையெல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். அதோட மஞ்சத்தூள், நுணுக்கிய பூண்டு, பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதையெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் அளவில் தண்ணீரை ஊற்றி அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதும், இல்லைனா காயெல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இறக்கிடலாம். எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் வற்றல், கொஞ்சமாக வெந்தயம், அதோட 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாரை நம்ம நெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அது காய்ந்த பின்னாடி தாளிக்கிற பொருட்களை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதில் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அப்படி வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குவதற்காக இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். அதோட எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் பருப்பு, காய்கறி, அதை சேர்த்து அதோட 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அதோட வாசனையெல்லாம் போயிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதையும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம். இப்போ சூடாக கமகம நெய் வாசனையோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மினி இட்லியை இப்போ தயார் பண்ணிடலாம். மினி இட்லி தட்டு இல்லாட்டினா நீங்கள் சாதாரண இட்லி கூட செய்து எடுத்துக்கலாம். இதுபோல் மினி இட்லி தட்டு கடைகளில் கிடைக்குது. அதில் நீங்கள் நெய் அல்லது எண்ணெயை நல்லா தடவிடணும். இட்லி மாவை ஒரு ஸ்பூனில் எடுத்து மெதுவாக அந்த குழிகளில் ஊற்றிடணும். இட்லி குக்கருக்குள்ளே வைத்து 5 நிமிடம் வேக வைங்க, போதும். சூடு ஆறிய பிறகு மினி இட்லி எடுத்து ஒரு பவுலில் வைத்து அப்படியே அது நல்லா முழுகிற அளவுக்கு மணமாக நெய் வாசனையோடு இருக்கிற சூடான சாம்பாரை காயோடு சேர்த்து ஊற்றி அதன் மேலே மீண்டும் கொத்தமல்லி தூவி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். மீண்டும் வேறொரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.